எங்கள் வீட்டில் பூனை சாப்பிடுது பாருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷா, அதனால் சரி இது வந்து கேட்டுச்சு, அதனால் கொஞ்சம் போட்டாச்சு, சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு இன்னைக்கு என்ன வெனஸ்டே, இன்னைக்கு வந்து வெனஸ்டே ஆஃப்டர்நூன். ஸோ என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஹோம்மேட் கீ இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரே பேஸில் 2 குழம்பு வச்சாச்சு, ஒன்று வெஜ்ஜு ஒன்று நான்வெஜ்ஜு. ஸோ வெஜிடேரியன் குழம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இது உருண்டை குழம்பு. இது வந்து புளிக்குழம்பு மாதிரியே வச்சுட்டேன் இன்னைக்கு. ஸோ மசாலா அரைச்சிட்டு இருந்தேன் நான். சரி எனக்கும் இதே மாதிரி வச்சிரு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால அதே மசாலால ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சாச்சு. உருண்டை குழம்பு, வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் வச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்லி செட் கர்டு இருக்குது, இங்கே வந்து டீடாக்ஸ் வாட்டர் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, க்ரீம் இருக்குல்ல, அது வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், பட்டர் செய்யறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு நான்வெஜ் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். தலை வால் அதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாம் போட்டு மீன் குழம்பு. இது வந்து ஆக்சுவலி மசாலா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு அதுக்கப்புறம் வச்சேன். இதனுடைய ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்க, மீதி மசாலா கூட இங்கே இருக்கு. ஸோ வறுத்து அரைச்சது மீதி மசாலா இருக்கு, எனக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு மீதி இங்கே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஃபிஷ்ஷு வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து ஃப்ரை பண்ணோம். ஸோ இதுதான் எங்களுடைய வெட்னஸ்டே லஞ்ச். See you in the next video. Bye bye. இது என்ன மீன் அப்படின்னா, ஆத்து வவ்வால் சொல்லுவாங்கல்ல, வவ்வால் ஃபிஷ் தான் இங்கே வாங்கியிருக்கேன். அதான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பீஸ் எல்லாம் குழம்புல போட்டு மீதி இவ்வளோதான், 3 பீஸ் தான் இருக்குது. சரி இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே சூடாக வடித்த சாதம், இதை போட்டு இப்போ சாப்பிட வேண்டியது தான்.